இப்படி ஒரு ரசம் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. வாங்க மாங்காய் வச்சு சூப்பராக ஒரு ரசம் செய்யலாம். ஒரே ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். அந்த மாங்காய் வந்து நான் தோலோடு கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தோல் வேண்டாம்னா தோல் நீக்கி கட் பண்ணிக்கோங்க. வந்து ஒரு கடாயில் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு 2 பச்சை மிளகா கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம். இது வேகணும் நல்லா. கூடவே ஒரு 4 இஞ்சி துண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக வைக்கலாம். சீக்கிரம் வெந்துடும், அதனால குக்கரில் வேக போட வேண்டியதில்லை. இதுலேயே சூப்பராக வெந்துடும். வெந்துட்டோன்னே இதை நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மாங்காவை நல்லா மசிச்சிடலாம். மத்து வச்சு நல்லா மசிச்சுட்டு அந்த ஃபில்டர் பண்ண தண்ணியோட கொஞ்சமாக புளியும் தண்ணியும் சேர்த்துட்டு இந்த மாங்காவை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். புளி தண்ணி ஜாஸ்தியாக சேர்க்காதீங்க. இது கூடவே ரசம் பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம், ஹோம்மேட் ரசம் பொடி. அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துடலாம். தக்காளி வந்து ஒரு 4 தக்காளியை போட்டு நல்லா பிழியணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த அளவு நம்ம டைட்டாக பிழியணுமோ அப்போ தான் வந்து ரசம் டேஸ்ட் கொடுக்கும். ஒரு கொத்தமல்லியும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா. முக்கியமான ஒன்று போட மறந்துட்டோம். அது வந்து பூண்டை வந்து ஒரு 4 பூண்டை இடித்து இது கூட சேர்த்து நல்லா பிழிஞ்சு விடலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்தளவு டைட்டாக நம்ம போட்டு ரசம் வந்து கூட்டி எடுக்கிறோமோ அப்போ தான் டேஸ்ட் கொடுக்குறோம். இதில் வந்து கடுகும் காஞ்ச மிளகாவும் தாளித்து கொட்டிட்டு ரசம் கொதிக்க வேணாம், லைட்டாக நுர வந்தாலே போதும். நம்மளுக்கு சூப்பரான மாங்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.